சிலருக்கு வந்து டைப்ரைட்டிங்கில் நல்லா தான் அடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து வரவே வராது. 10 நிமிஷம் 11 நிமிஷம் அந்த மாதிரி அடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க ஸ்பீடு வேகமாக பிக்கப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க லெட்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வாய் விட்டு நம்ம சொல்லி ஒவ்வொன்றும் மனசுக்குள்ளே சொல்லி நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களையும் அடிக்கணும். நம்ம மிஷினை பார்த்து வந்து எப்போவுமே அடிக்கவே கூடாது. அப்போ நம்ம சைடில் வச்சுருக்கோம்ல அந்த புக்கு, ஸ்பீடு புக்கு, அதை மட்டும்தான் நம்ம பார்த்து ஒவ்வொரு எழுத்துக்களை இப்போ தேன்னு வருதுன்னா டிஹெச்இ அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம ஃபிங்கர் தான் நம்மளுக்கு வந்து மெமரைஸ் பண்ணி அந்த எழுத்துக்களை வந்து அடிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லி சொல்லி அடித்தா தான் நம்மளோட பிழைகள் வந்து குறையும். பிழைகள் குறைஞ்சா தான் நம்ம வந்து பாஸ் ஆக முடியும். மேக்ஸிமம் வந்து 30 பிழைகள் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ வந்து சீக்கிரமாகவும் அடிக்கணும், அதே நேரம் நம்ம வந்து பிழை இல்லாமலும் அடிக்கணும். அப்படின்னா இதுதான் டெக்னிக்கு. பக்கத்தில் வந்து ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். இல்லைன்னா செல்லில் கூட டைமர் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க.